السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தொடர்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பேச உள்ள இபாதத் அல் இஹ்லாஸ். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பரிசுமானது. அன்றாட வாழ்க்கையிலே நாம் உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை. இபாதத்திலே இஹ்லாஸ் என்ற அர்த்தத்துக்கு கலப்பற்ற தூய்மையான எண்ணம் என்று பொருள். எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நாடி அதை மட்டுமே எதிர்பார்த்து செய்தல் என்றதுக்கு இஹ்லாஸ் என்ற அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினாவிலே நமக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றான். وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ. அவர்கள் எதை கொண்டு ஏவப்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை மட்டுமே வணங்கி மார்க்கத்தின் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்து அவனை மட்டுமே எதிர்நோக்கி அவனுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி இபாதத்தை செய்வதுதான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹுக்காக மட்டுமே இபாதத்தை செய்யுமாறு, அல்லாஹுக்கு மட்டுமே தங்களுடைய வழிபாடுகளை அல்லாஹுவை மட்டுமே நோக்கி அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நாடி இந்த மாதிரியான தூய்மையான கலப்பற்ற எண்ணத்துடன் இபாதத் செய்யுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றார். இந்த இஹ்லாஸ் என்று சொன்னால், இதற்கு நாம் ஒரு இபாதத்துடைய 3 கட்டங்கள், அந்த 3 கட்டங்களிலும் இந்த இபாதத் இஹ்லாசுடன் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். நம்மோடு நமக்கெல்லாம் தெரியும், ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை வழிகெடுவதற்காக நம்மளுடைய பாதையில் நமக்காக, நம்முடைய வழிகேட்டுக்காக நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் இந்த ஷைத்தான்கள் நம்முடைய இபாதத்துகளை பொறுத்தவரை 3 கட்டங்களில் வெவ்வேறு கோணங்களில் நம்மை தாக்குகின்றனர். இந்த 3 கோணங்களும் நாம் சரிபார்த்து விட்டோம் என்று சொன்னால் இஹ்லாஸ் என்ற ஷர்த் என்ற நிபந்தனை பூர்த்தியாகிவிடும். முதலாவதாக கப்லல் அமல், ஒரு நல்ல அமல் செய்வதற்கு முன்பாக, ஒரு நல்ல காரியம், ஒரு இபாதத் செய்வதற்கு முன்பாக ஷைத்தான் நம்மளை ஒரு திசை திருப்பி ஒன்று நம்ம அந்த காரியத்தை செய்ய விடாமல் பார்ப்பான். அவனுக்கு பெரிய வெற்றி என்ன என்று சொன்னால், அல்லாஹோட அடியார்கள் அல்லாஹோட வழிபாட்டை விட்டு விலகி இருக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். முதல் முயற்சி நல்ல அமல்களை நம்மளை செய்ய விடாமல் பார்ப்பது. அதிலே அவன் தோற்றுவிட்டால் அடுத்த கட்டம் அந்த அமலை எப்படி காலி செய்யணுன்றது அவனோட நோக்கம். செய்யட்டும், ஆனால் அந்த அமலுக்கு அவனுக்கு எப்படி நற்கூலி கிடைக்கின்றது நம்ம பார்த்துக்கிறோன்ற அளவுக்கு அந்த அமலை எப்படி காலி பண்ணலான்ற அவனோட சூழ்ச்சி. அமல் செய்வதற்கு முன்பாக சரி நீங்கள் அமல் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அவனுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை ஆற்றி ஏதோ அவன் தடுத்ததை விட்டு நீங்கள் அவனை புறக்கணித்து நீங்கள் இந்த நல்ல காரியத்தை செய்ய நேர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக அந்த அமலை தள்ளி போட விரும்புவார். சரி பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க, பண்ணலாம், இன்னும் நிறைய காலம் இருக்குது,
பொதுவா நம்ம மக்கள் மத்தியில ஹஜ் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இவ்வளோ சீக்கிரம் ஹஜ் எதுக்கு? இன்னும் நிறைய காலம் இருக்குதே. இன்னும் வாழ வேண்டியது நிறையா இருக்குதே. அதெல்லாம் வயசான பிறகு பண்ணணும். அப்படின்னு நல்லாமல் செய்யறதற்கான முயற்சி எடுத்தாலுமே, அத தள்ளி போட பார்ப்பான். சரி, அதையும் நாங்க தோற்கடித்துட்டோம்னு சொன்னா, தோல்விய அவன் தழுவிட்டான்னு சொன்னா, அடுத்தது என்ன? அந்த அமலுடைய நீயத்திலே ஒரு கோளாறை எப்படி ஏற்படுத்துவது? ஆமாமா, நீ ஹஜ் செய்யணும். அப்போதான் உங்கள மக்கள் ஊர்ல மதிப்பாங்க. அப்பதான் உனக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து. ஆமாமா, நீ சதகா குடுக்கணும். அப்பதான் 4 பேர் உன்னை பத்தி பார்த்து பெருமையா நினைப்பாங்க. அப்படி என்று சொல்லி, அந்த அமலுடைய எண்ணத்திலே ஒரு கோளாறை உருவாக்க நினைப்பார். இது அமல் செய்வதற்கு முன்பாக. ஒரு சில நேரத்திலே இந்த சூழ்ச்சியே வெற்றி பெறும். நம்ம என்ன முகஸ்துதிக்காக பண்றோமோ, நம்ம மக்களை காமிக்கிறதுக்காக பண்றோமோ, செய்யாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏற்படுத்துற அந்த சூழ்ச்சிக்கு நம்ம ஆளாயிருவோம். அதையும் முறியடித்து அமல் செய்ய தொடங்கினோம் என்று சொன்னால், அந்த அமல் செய்யும் பொழுது அஸ்னா அல் அமல், தௌரான் அல் அமல், அந்த நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணத்துடன் விளையாடுவாங்க. என்ன 10 ரூபாய் கொடுக்குறார், அவர் பார்க்குறாரு, 50 ரூபாய் எடுத்து கொடு. என்ன ஒளிஞ்சு கொடுக்குற, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கொடு. என்ன சீக்கிரமா தொழுவுற, மக்கள் பார்க்குறாங்க பார், நல்லா நீண்டமா சஜ்தா நீட்டமா பண்ணு. கிராத் நல்லா அழகா ஓது, எவ்வளோ பேர் கேட்குறாங்க. அமல் நடத்திருக்கும் போதே, இபாதத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நம்மளுடைய எண்ணத்திலே விளையாடுவான். நம்ம எண்ணத்தோடு விளையாடுவான், அதிலே கோளாறை ஏற்படுத்த முயற்சிப்பான். இது அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது. அந்த சூழ்ச்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக நாம் போர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையிலுமே திசை மாறி மாறி எங்கெங்கே போவோம். ஆனால் பிடிச்சி கொண்டு வந்து அல்லாஹ் கிட்ட விடணும். நம்மளோட நினைப்புகள், நம்மளோட சிந்தனை அங்கெங்கே போவோம். வீட்டில் என்ன ஆச்சு, பைக்கை லாக் பண்ணேனா, ஸ்டவ் ஆஃப் பண்ணேனா, எல்லாம் அங்கங்கே ரவுண்ட் அடிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் திசை மாறி போகும் பொழுது அந்த எண்ணத்தை திருப்பி கொண்டு வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். இது எல்லா முஃமின்களோடு சேர்ந்து நடக்கின்ற ஒரு விஷயம். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. எதுவரை நாம் அதை தொடர்ச்சியாக முயற்சி எடுத்து அதை கொண்டு வந்து திருப்பி சேர்க்கிறோமோ அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அப்படியே விட்டுவிட்டோம் சொன்னால், இமாம் சாப் 2வது ரக்காத்தில் இருக்காரா, 3வது ரக்காத்தில் இருக்காரா, தஷவுத்தில் உட்காரணுமா, உட்காரக்கூடாதா, 3 ரக்காத் தொழுதேனா, 4 ரக்காத், எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்போ தொழுது அந்த இஷா தொழுகையில என்ன ஓதுனாங்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை அமல் செய்து கொண்டிருக்கும் போது சைத்தான் உருவாக்குவான். சரி, தொழுது முடிச்சிட்டோம், அமல் செய்து முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகுதான் பெரிய சேலஞ்சு. என்னன்னு சொன்னா, அமல் செய்வதற்கு முன்பாக ஒரு குறுகிய காலம், 1 நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம், அமல் செய்து கொண்டிருப்பது சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள். இது டைம் ஷார்ட். இந்த நேரம் குறிப்பிட்ட நேரம். ஆனால் அமல் செய்த பிறகு நாம் மரணிக்கிற வரை எவ்வளோ காலம் இருக்கின்றது அது யாருக்கும் தெரியாது. நம்ம 20 வயசுல ஒன்று பண்ணியிருப்போம், 70 வயசு வரைக்கும் வாழ்வோம். அந்த அமலை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள்? 50 வருடங்கள். 30வது வயசுல ஏதாவது அமல் செஞ்சிருப்போம், 60வது வயசுல மரணிப்போம். அந்த 30லேருந்து 60 வரைக்கும் அந்த அமலை பாதுகாக்கணும். ஏனென்று சொன்னால், ரொம்ப லேசான டார்கெட் என்னன்னு செய்தான்னு சொன்னா, அமல் செஞ்சுட்டேப்பா நீ பெரிய ஆளு அப்படின்ட்டு அங்க முகஸ்துதியை உருவாக்கி அந்த அமல் நாங்க 4 பேர்கிட்ட சொல்லி காமிக்கிற மாதிரி நம்மளை ஏவுவான். நீ சும்மாவா, 4 நாளுக்கு கஞ்சி காசு கொடுத்துருக்க, போர்டில் போடு, பேப்பர்ல போடு, போஸ்டர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு செய்த அமலை பாழாக்குவதற்காக அதை எப்படியெல்லாம் ரியாவோடு முகஸ்தூதியோடு அந்த அமலை நாசமாக்க வேண்டும் என்று ஷைத்தான் நீ கெட்டவன் சொல்ல மாட்டான். நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா, எவ்வளோ பெரிய வேலை பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு நமக்கே தெரியாம அதை பப்ளிசைஸ் பண்ணி அந்த அமலை நாசமாக்கிடுவான். இதே போல் ஹஜ் உம்ரா போறவங்க தான் வருவாங்க. எப்படிங்க இருந்துச்சு ஹஜ் எல்லாம்? அடைய எங்க கேட்குறீங்க, எவ்வளோ நடக்க விட்டாங்க தெரியுமா? மீனாலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு நடந்த, முஸ்தலிஃபாலேருந்து மீனாக்கு நடந்த, மக்காலேருந்து இங்க. யாருக்காக நடந்தீங்க? யாருக்காக நடந்தீங்க? அவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும்.
ஆபத்துல்லா கிட்ட போனீங்க, போனேன்னு போட்டோ கூட எடுத்தேன், செல்ஃபி கூட எடுத்தேன், பாருங்க இங்க இருக்கு பாருங்க, இவ்வளோ கிட்ட போன பாருங்க. நாம என்ன நினைக்கிறோம், ஏதோ நல்ல அமல்கள் நம்ம செஞ்சதை மக்கள்கிட்ட ஷேர் பண்றோம். ஆனா என்ன ஆகுது நமக்கே தெரியாம அந்த அமல் பாலா போகுது. அந்த அமல் அப்படியே அல்லாஹ்வுடைய ரெஜிஸ்டர்ல இருந்து காணாம போயிடும். ஏன்? அந்த அமலை அல்லாஹுக்காக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்திருந்தால் போதும் என்ற மனப்பான்மைக்கு பேர் தான் இஹ்லாஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே போய் செய்கின்ற முதல் உபதேசத்திலே இந்த உபதேசம் மிக முக்கியமான உபதேசம். ஐயுஹன்னாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள், வ அத்இமுத் தஆம், உணவளியுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு உணவளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், உறவினர்களோடு உங்களுடைய உறவை பேணி காக்குங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் இரவில் தூங்கும் பொழுது நீங்கள் எழுந்து நின்று அல்லாஹ்வை வணங்குங்கள். மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது, ஏன்? அப்பொழுதுதான் உங்களுடைய கனெக்ஷன் அல்லாஹ்வோட மட்டும்தான் இருக்கும். நீங்க தொழுவது யாருக்குமே தெரிய வேணாம். நீங்க தொழுவது அல்லாஹ் மட்டுமா தெரிஞ்சா போதும். அந்த யாருமே தெரியாம அல்லாஹுக்காக மட்டும் செய்கின்ற அமல் இருக்குல்ல, அதற்கான கூலியே வேற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி சொல்லும் போது, இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பி, நோன்பை தவிர மற்ற எல்லா அமல் அவனுக்குள்ளது, அவனுக்கு அந்த கூலி வழங்கப்படும். ஆனால் நோன்பு எனக்காக. நீங்க நோன்பை எதையும் நீங்க முகஸ்துதிக்காக மக்களை காமிக்காக உங்களால் நோன்பு வைக்க முடியாது. ரமதானுக்கு வெளியில ஒருத்தர் நோன்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த அடையாளமும் கிடையாது. அப்போ எந்த அமலுக்கு இஹ்லாஸ் ஜாஸ்தியா இருக்குதோ அந்த அமலுக்கான வெயிட்டேஜ் அல்லாஹ்விடத்திலே மிக மிக அதிகம். ஆகையால் தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், ஹல்லக சிர்ருன் இன்தல்லாஹ் பைனக அன்த வ பைனல்லாஹ், உங்களுக்குன்னு அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் சீக்ரெட்ஸ் இருக்கணும். உங்களுக்காகவே அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் சீக்ரெட்ஸ் இருக்கணும். பைனக அன்த வ பைனல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே தெரிந்ததாக இருக்கணும். வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடாது. அந்த அமலுக்கு மறுமை நாளில் கிடைக்கும் பாருங்க ஒரு கூலி. சுப்ஹானல்லாஹ். அந்த அமல்கள் எத்தனை நாம் சேகரித்திருக்கின்றோம். அந்த அமல்களை சேகரித்து நாம் மறுக்கின்ற மரணத்தை அடைகிற வரை அதை பாதுகாத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சதகாக்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள், அதை நீங்கள் அழித்து விடாதீர்கள். எப்படி? பில் மன்னி வல் அதா, மக்களை நினைவூட்டி நான் உனக்கு அதை செஞ்சேன் இல்லையா, நான் உனக்கு அவனுக்கு கொடுத்தேன் இல்லையா, நீ எந்த நிலைமையில இருந்த, நான் தானே உனக்கு கைப்பிடிச்சு இழுத்தேன், உனக்கு வேலையே இல்லாமல் இருந்துச்சு, நான் தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், உனக்கு தேவையா இருந்துச்சு, உனக்கு தேவையா இருக்கும்போது நான் தானே உனக்கு ஒரு வீட்டு வாடகை கொடுத்தேன் அப்படின்ட்டு செய்த நன்மையை சொல்லி காண்பித்து உங்களுடைய அமல்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள், அதை நீங்கள் எழுந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றான். ஆகையால் அமல் செய்வதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, அமல் செய்யும் பொழுதாக இருந்தாலும் சரி, அமல் செய்து முடித்து விட்டு பிறகு இருந்தாலும் சரி, அந்த அமல் அல்லாஹுக்காக மாத்திரமே என்று தூய்மையான கலப்பற்ற எண்ணத்தை கொண்டவர்களாக அந்த அமலை பாதுகாத்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை சென்றடையும் வரை. இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் மிக பிரபலமான ஹதீஸ். மறுமை நாளிலே நரகத்திலே இழுத்து எரியப்படும் 3 நபர்கள். முதல் யார் தெரியுமா? காரி உல் குர்ஆன், குர்ஆனை ஓதுபவர். 2வது யார் தெரியுமா? அல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், யார் புனித போர்களிலே ஜிஹாதிலே மக்களுடைய முகஸ்துதிக்காக மக்களுடைய பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக போரிலே பங்கு பெறுகிறார்களோ அவர். 3வது ஒருவர் அல் முன்ஃபிக், யார் தான தர்மங்களிலே கோடை வள்ளலாக எடுத்து வந்தவர்களுக்கெல்லாம் யார் தானம் தர்மம் செய்தார்களோ இந்த 3 நபர்கள் தான் முதலாக நரக நெருப்பிலே தள்ளப்படுவார்கள். இந்த 3 அமல்களும் எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், இவ்வளோ பெரிய மகிமையான காரியங்கள். அந்த காரியங்கள் செய்தும் அவர்கள் நரகத்தில் முதலாக ஏன் போடப்படுகிறார்கள்? அர்ரியா, மக்களை காண்பிப்பதற்காக, மக்களிடத்தில் புகழ்ச்சி பெறுவதற்காக, மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அமல்களுடைய இதுதான் விளைவு. ஆகையால் அப்படிப்பட்ட விளைவிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹுக்காக மட்டுமே செய்யும் பாக்கியத்தை தந்திருவானாக.
அதை நாம் மரணிக்கிற வரை, அல்லாஹ்வை சென்றடையும் வரை, அல்லாஹ்விடத்தில் நாம் பேசும் வரை, அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் வரை அந்த அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக நம்முடைய கணக்குகளே பாக்கியாக வைப்பானாக. ஆமீன். அக்கூலு மா தஸ்மஊன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.